மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ராஜபாலாஜி சார் வந்தாச்சுங்களா? இருக்காரு சார், ராஜபாலாஜி இருக்காரு. வீடியோ இல்லையா? இருக்காரு. வந்து ஸ்பீக்கரும் இல்ல, வீடியோவும் இல்ல. ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. ராஜபாலாஜி சார் கேக்குதுங்களா? ராஜபாலாஜி சார் இருக்கீங்களா? ரெண்டு மீட் செஞ்சு வச்சிருக்காருங்க. கலைச்செல்வன் சார் வந்துட்டாங்க. அருணகிரி சார் வந்தாச்சு. வேலுமதன் சார் வந்தாச்சு. அன்பு செல்வன் சார் வந்தாச்சு. நாராயண் சார் இன்னும் வரல. சிவபாலன் சார் வந்தாச்சு. ஹாப்பி கண்ணன் சார் வரல. ஏழுமலையா வந்தாச்சு. மில்டன் ராஜசேகர் ஐயா வரலீங்களா? சார் அவர் கோவில் போயிருக்காராங்க சார், சொல்ல சொன்னார் சார். சரி. மேஜர் நாராயண் சார் அவருமே வரல. திலகம்மாவும் வரலையா? இல்ல, அவங்களும் வரல சார். சார் ராஜபாலாஜி சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு, கேக்குதா என்னன்னு தெரியல. இல்ல, மைக் இருக்கு, மைக் எனேபிள் இருக்குது, அதனால கேட்கும். ராஜபாலாஜி சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. மைக்கு மீட் பண்ணி வச்சிருக்காரு, வீடியோவை மீட் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல, மைக் கேட்கும், பட் அவரு தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. சார் ராஜபாலாஜி சார் சார் நான் கால் பண்றேன், ரிங் போட்டு. இல்ல, ஒப்போன்ற பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள வராங்க. ஒப்போ. ஹலோ. ராஜபாலாஜி சார் கூப்பிடுறாங்க. சரி, ஒப்போ யாருடைய சார்? ஹலோ. ஒப்போ கௌதமன் சார். சரி, ஓகே. சரி. சரிங்க, ஓகே. நம்ம கடைசி என்ன பார்த்தோம்? ஒழுக்கமுடைமை, நடுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை வந்து ஐயா 10வது. 10வது ஒழுக்கமுடைமை வந்தோமா? ஆமா. ஓகே. அப்போ நடுநிலைமையில இருக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம். அடக்கமுடைமை 13, 14 ஒழுக்கமுடைமை, அதாவது இல்லறவியல்ல 10வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. அதற்கு பிறகு எப்பொழுது நீங்கள் நடுநிலைமையில் செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ, சரிங்களா, 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களோ, 4 பேருக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. அது என்ன வாய்ப்புன்னா, பிறனில் விழையாமை. புரியுதுங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க. பிறனிலா?
பிறனில் விழையாமைன்னா அடுத்தவனுடைய மனைவி மீது விருப்பம் கொள்ளாமைன்னு அர்த்தம். எப்போ நீங்க நடுநிலைமைக்கு வரீங்களோ அப்போ சொசைட்டில இந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா ஐயா? ஆ ஆ ம். அதனால நீங்க பல ஊர்ல பஞ்சாயத்து தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து இந்த மாதிரி சம்பவத்துல பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். அப்போ நடுநிலைமையில் இருக்கிறவரு அடக்கமுடைமையோடு இருக்க வேண்டும், ஒழுக்கமுடைமையோடு இருக்க வேண்டும். இது ரெண்டோட இருக்கிற அவரு அதாவது எந்த ஒரு மனிதன் கிட்ட, தனி மனிதன் கிட்ட நடுநிலைமை ஏற்படுகிறதோ அவர் அடக்கமுடைமையுடன் ஒழுக்கமுடைமையுடன் செயல்பட்டால், சரிங்களா, அவர்கள் மீது பெண்களுக்கு ஆர்வம் ஏற்படுவது இயல்பு. சரிங்களா? அப்ப நாம் என்ன பண்ணக்கூடாது? தடுமாறக்கூடாது. திறனில் விழையாமை. பிறன்மனை நோக்காதிருத்தல். ஆமா. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். இன்னொரு பொண்ணை பார்க்காதன்னு அவர் சொல்லல, இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை பார்க்காதன்னு சொல்றாரு. அன்பு செல்வன் ஐயா சிரிக்கிறாரு. பரவாயில்ல, நமக்காக ஏதோ குரல் கொடுத்துருக்காரு போகுது வள்ளுவர். இல்லைங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும்னு சொல்ல வரேன். இல்ல சரியாதாங்க ஐயா வருது. இலக்கண வகுப்பாய் போய் கொண்டிருக்கிறது சிறப்பையா. அதான். இப்படி ஏன்னா இப்ப ஆய்வு கிளாஸ் ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து நல்ல வேளை நம்ம திலகமாமா வரல. அதனால இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம். என்ன டீட்டெயில்டா பேசலாம்னா, இன்னொரு பெண்ணை பார்க்காதேன்னு அதிகாரம் இல்லை. பிறனில் விழையாமை, அடுத்தவனுடைய மனைவியாக இருந்தால் அதை பார்க்காதே. பாலாஜி சார் வந்தாச்சுங்களா? பஞ்சசீலத்துல இது ஒரு சீலம் சார். ம் பஞ்சசீலம், நாட் டு கில், ம் நாட் டு ட்ரிங்க், நாட் டு லை, நாட் டு ம் ஸ்டீல், நாட் டு ரேப். ம் பஞ்சசீல கொள்கைகளில் இது ஒன்று. இல்லைங்கய்யா, பஞ்சசீலத்துல கூட இவ்வளவு தெளிவா சொல்லல. இவர் தெளிவா சொல்லாது. இல்ல, பிறனில் அவங்க விழையாமைன்னா ஒன்று பிறருடைய ஆரம்பம். மனைவியின் மீது விருப்பம் கொள்ளாமை. புரியுதுங்களா? அடுத்தவர்களுடைய மனைவியை பார்க்காதேன்னு தான் தெளிவா சொல்லிருக்காதுன்னு, இன்னொரு பெண்ணை பார்க்காதன்னு சொல்லல. அது எதுக்குன்னா அவர் பின்னாடி பார்ப்போம். சரி, என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் நடுநிலைமையில இருக்கிறான், அடக்கமுடைமையில இருக்கான், ஒழுக்கம் இருக்கிறான்னா பல பெண்கள் விரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றார். புரியுதுங்களா? அப்போ பொதுவா குடும்ப பெண்கள் அவங்கள பார்த்துட்டு சொல்லுது, நல்ல மனுஷனா இருக்கிறான்பா அப்படின்னு. அப்ப நல்ல மனுஷனா இருந்தா பெண்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அதுல அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே ஒரு பெண்ணுடைய அருமையும் ஒரு ஆணுடைய அருமையும் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணத்துக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு பெண் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆண் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்பதான் தெரியும். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு செய்தித்தாளில் பார்க்குறோம், கள்ளக்காதல்கள், தவறான உறவுகள், இது பெருகி கொண்டே வருகிறது. இதன் காரணம் என்ன? சிவபாலன் ஐயா தியானத்துல இருக்கீங்களா? பிறனில் விழையாமை. இல்ல இதெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களா? இல்ல, நம்ம மைனரா இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்னு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஐயா இப்ப நீங்க நிறைய பாருங்க, இல்ல திருமணத்திற்கு பின்பு வரக்கூடிய காதலுக்கு பேர் தான் கள்ளக்காதல்னு நம்ம பேப்பர்ல போடுறோம். தவறான உறவு அப்படின்னு போடுறோம், தகாத உறவுன்னு போடுறோம்.
இல்லையா? அது ஏன் நடைபெறுகிறது? ஏன் இன்னும் நடைபெறுகிறது? நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒழுக்கமின்மை. இல்லைங்க, ஒழுக்கமின்மைன்றதெல்லாம் தாண்டி அங்க ஒரு நடுநிலை. இல்ல ஒரு பெண் வந்து என்ன எதிர்பார்க்கறான்னா, நமக்கு வரக்கூடிய கணவன் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த மாதிரி அமைஞ்சிட்டா ஓகே. அமையல சார். ஒரு குடிகார கணவன். எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறான்னா, எவ்வளவு நாள் அந்த பெண்ண அந்த கணவன் கூட வாழ முடியும்? புரியுதுங்களா? இந்த மாதிரி பொருந்தாத திருமணங்கள் இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு பொருந்தின மாதிரி, அவங்க மனசுக்கு பொருந்தின மாதிரி சில பேரை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. புரியுதுங்களா? ஆ. அருணகிரியா? புரியுது சார். ம். அங்கதான் இந்த தகாத உறவு, தப்பான உறவு, கள்ளக்காதல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப நடைபெறுகிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்துல அது நிறைய பெருகிட்டே வருது. சரிங்களா? அதனால அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டாரு. நீ இப்படிலாம் நல்ல பையனா இருந்தீனா, உன்னை சே- உன்னை சுத்தி வந்துன்னா பட்டாம்பூச்சிகள்லாம் பறக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? அதனால ஒரு பையன் நல்ல பையனா இருந்தா பெண்களுக்கு பிடிக்கும் சார். அவளுக்குள்ள என்னன்னா எல்லா பசங்களும் நல்ல பசங்களா தான் இருப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகுதான் தெரியும். நமக்கு அமைஞ்ச ஆண் சரியில்லை. ஒரு ஆணுக்கு தனக்கு அமைஞ்ச பெண் சரியில்லைன்னு பார்க்கும்போது தான், அப்பதான் என்ன பண்ணணும்னா, அவனுக்கு விரும்பின வகையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ, ஆணையோ தேடுவான். தேடும்போது அது அடுத்தவனுடைய மனைவியாக இருக்கக்கூடாது. அதுல எல்லாம் பிறனில் விழையாமை ரொம்ப முக்கியமான வேர்டு. ம், ம். என்னன்னா, இன்னொருத்தியுடைய பொண்டாட்டிய இது இன்னொரு பொண்டாட்டியினுடைய புருஷனை பார்க்காதுன்னு ஒரு அதிகாரம் கூட கிடையாது. ஆண்களுக்கு தான் சொல்லிக்குது. ஆண்களுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனில் விழையாமை. பிறருடைய மனைவியின் மீது விருப்பம் கொள்ளாமை. காரணம் என்ன? ஐயா காரணம் என்னங்க ஐயா? அவன் சமுதாய சமுதாய நாட்டத்தில் நாடும்போது அவனை பிறருக்கு பிடிக்கும், அதனால் அவன் தவறு செய்ய வாய்ப்பு உண்டாகிறது. இல்ல அப்ப இந்த இடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த நடுநிலைமை, அடக்குடைமை, ஒழுக்குமுடைமை இதெல்லாம் ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு தான் அந்த ஆளுமைத்தன்மை இருக்கு. அப்படி இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு மேடையில ஏறி ஆங்கிலத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேடிஸ்லாம் ஆல்ரெடி அவங்க ஜென்டில் தான் ஐயா. ம். ஜென்ஸ் தான் ஜென்டில் சீமாட்டிகளே இல்லைன்னு செல்வந்தர்களே, சொல்லி கொடுத்தீங்க. நீங்க தான் நீங்க வந்து ஒரு ம். நாள் திருக்குறள் கிளாஸ்ல சொன்னீங்க, இதுக்கு விளக்கம் சொன்னேன் சொன்னீங்க. இல்லையா? அதேதான். ஆமா சொன்னீங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஜென்டில். ஜென்டில். அதனால தான் வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்டில் லேடிஸ்னு சொல்றது இல்லை, இல்லை ஜென்டில் உமன்னு சொல்றது இல்லை. அதனால லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன். ஏன்னா மேன்ல தான் ஜென்டில் நான் ஜென்டில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன். திருவள்ளுவர் இந்த இடத்துல கொஞ்சம் ஓரவஞ்சனையோட எழுதியிருக்காரோ. அப்ப என்னன்னா இது எல்லாமே ஆண்களை மையப்படுத்த இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போ பிறனில் விளையாமை அடுத்தவனுடைய கணவனை பார்க்காதன்னு சொல்லல. காரணம் என்னன்னா எப்பயுமே ஒரு பெண் என்ன பண்ண மாட்டா, அப்படி ஒரு ஆண் இருந்தாலும் கூட அப்படி ஒரு ஆண் இருந்தாலும் கூட நமக்கு வாய்ச்சது இதுதான் அப்படின்னு இருந்துருவா. புரியுதுல்ல? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த குணங்கள் எல்லாம் இருந்தா ஒரு பெண் விரும்புவா. ஆனா குடும்பத்தை விட்டுட்டோ கணவன் விட்டோ அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டா. அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய ஆண் இருக்காரு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு இதுல ஈடுபாடு காட்டாரோ, எந்த அளவுக்கு அவரு எஸ்ன்னு சொல்றாரோ அப்பதான் பெண்கள் துணிவாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல ஒருவேளை பெண் அப்படி ஆசைப்பட்டா கூட நீ அக்செப்ட் பண்ணிக்காதன்றாரு. சரில, நீ விரும்பாத. புரியுதுங்களா? பிறருடைய மனைவியின் மீது விருப்பம் கொள்ளாமை. நீ விரும்பிட்டீன்னா அவளால் தவிர்க்க முடியாது. அதாவது உன்னுடைய வேவலத்தோட ஒத்து போயிருந்தா, கட்டாயப்படுத்தி எல்லாம் சொல்லல அவரு. சரிங்களா?
அப்போ பிறனில் விளையாமை ரொம்ப முக்கியமான அதிகாரம். இல்ல அந்த குணம், இது ஒரு குணம். அதுக்கு அடுத்தது பொறையுடைமை, 12வது அதிகாரம். நான் சொல்ல வர 12வது அதிகாரம்னா இல்லறவியல்ல ஆமா பொறையுடைமை. பொறையுடைமைன்னா பொறாமை கொள்ளலாம் ஐயா. இல்ல, வேற இந்த பொறைக்கே சரியான எங்களுக்கு பொருள் தெரியல. ம் அதாவது பொறை உடைமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல பொறை அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, உங்களுக்கு யாராவது கெட்டது செஞ்சுட்டு அவங்க மேல கோவம் வரும் இல்லையா நமக்கு, பொறுமையுடன் பொறுமை காத்தல். சரிங்களா? இல்ல இல்ல பொறுமை காத்தல்ன்றதை தாண்டி நமக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வர்றது வேற விஷயம். அதுக்கு வந்துன்னா சினத்துக்கு தனியா ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு, ஆமா ஓகேங்களா? ஆனா இது என்ன சொல்லுதுன்னா, யாராவது நமக்கு கெட்டது செய்யறாங்க இல்லையா, நமக்கு தீமை செய்யறதும் சினம் கொள்ளாமல் பொறுத்து கொள்ளுதல், சரிங்களா? நமக்கு யாராவது தீமை செஞ்சா கூட அவர்கள் மீது கூட கோவப்படாம சினத்தை காட்டாமல் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு என்ன பேருன்னா பொறை உடைமைன்றார். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க அழுக்காராமைன்னு வருது இல்ல, இதுதான் பொறாமை. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. நமக்கு தீமை செய்தாலும் கூட நமக்கு தீமை செய்தவரிடத்தும் சினம் கொள்ளாமல் பொறுத்து கொள்ளுதல், அதுக்கு பேருதான் பொறை உடைமை. பாலாஜி நாங்க பேசுறதா கிளீனா கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க. ஓகே. அடுத்த அதிகாரம் சொல்லுங்க ஐயா. 13. அடுத்தது அழுக்காராமை. இல்ல பொறையுடைமைக்கு அப்புறம் அடுத்துதான். ஆமா அது 17ல போட்டிருக்கு. அழுக்காராமை இல்ல 17. அதாங்க ஐயா, மொத்தமா 17, மொத்தமா 17, இல்லறவியல்ல 13. ஓகே. இல்லறவியல்ல பார்க்கும்போது அத 4 மைனஸ் பண்ணிட்டு 13. ஆமா, மொத்தமா அது 17வது அதிகாரம். சரி நம்ம அப்படியே போடுவோம் இனிமேல், யாருக்கும் குழப்பம் இல்லாம. ஐயா இது சிறப்பு. ஒவ்வொரு பாழ்கிழம் வருவதை சொல்லும் போது அது சொல்லலைங்கய்யா, நாம நான் மொத்தம் 2 நம்பர் 133, போட்டுட்டு வரேன் சார். ஏன்னா 133 கவர் பண்ணிட்டோன்றதுக்காக. 17, இதுல 13, 17/13 போட்டுட்டு வரேன். சரி சரிங்களா? அப்போ அழுக்காராமை, அப்போ நீங்க எது அழுக்கு அப்படின்னா பொறாமை. பொறாமை ஒரு மனுஷனுக்கு அழுக்கு, அதனால அழுக்கு ஆறாமை, சரில? அப்ப எது பொறாமை? பிறரை கண்டு வளர்ச்சியிலயோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள்லயோ வந்து இல்ல மெயினா வந்து இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுது, பிறர் மேன்மை கண்டு செல்ல நீங்க அடையக்கூடியதுதான் பொறாமை, பொறுத்து கொள்ளாமை. பிறர் மேன்மை கண்டு பொறுத்து கொள்ளாமை பொறாமை, அதுதான் அழுக்காராமை. மெயினா வந்துன்னா அடுத்தவங்களுடைய டெவலப்மெண்ட் பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னா அதான் பொறாமப்படுறது. சும்மா இருக்கிறதுக்குள்ள நம்ம பொறாமன்ற வார்த்தை பயன்படுத்துறோம், அதெல்லாம் பொறாமை இல்லை. அடுத்தவன் டெவலப்மெண்ட் ஆவறத பார்த்து ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று இது. ஏன்னா அவர்களுக்கு அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. பணக்காரர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அதுதான். அப்போ எவன் ஒருவன் அடுத்தவனுடைய டெவலப்மெண்ட் பார்த்து பரவாயில்ல நம்மள மாதிரி அவனும் வளர்றானே, இல்ல நாம வளரணும்னு நினைச்ச அந்த வளர்ச்சி அவன் அடையிறானே நினைச்சு சந்தோஷப்படுறாங்க பாருங்க, அவங்கதான் அந்த வளர்ச்சி அடைய முடியும். புரியுதுங்களா? அப்ப பிசினஸ் மேன்லாம் ஒரு சிலர் பொறாமையில வந்து இது பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அதுல அது எப்படிங்க சொல்றது?
இல்லதான் நமக்கு போட்டி இருக்கணும், பொறாமப்படக்கூடாது. இல்ல இப்போ பிசினஸ் மேன்லாம் போட்டியை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தாண்டி பண்றாங்க? தொழில் ரீதியா வந்து ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்கறது அந்த மாதிரி பண்றாங்க. இல்ல அதுதாங்க ஐயா, அவன் வளர்றான் நம்மளோட வளர்றான் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உங்க வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம். ம். புரியுதுங்களா? அடுத்தனுடைய வளர்ச்சி நீங்க போட்டியா எடுத்துக்கலாம். போட்டியா எடுத்துக்கலாம். ஓகேங்க. புரியுதுங்களா? ஆனா அவன் வளர்ச்சியை கண்டு நீங்க அதை உங்களால பொறுத்து கொள்ள முடியாம போகக்கூடாது. சரி, இப்போ இந்தியாவும் இங்கிலாந்தும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரிங்களா? இங்கிலாந்து இந்தியா தோத்தடிச்சிருது. கிடைச்சா வரும்போது கை கொடுத்துட்டு குளிக்கிட்டு வரலாம் இல்லையா ஜெயிச்சவனுக்கு? அதை ஏத்துக்கணும், அவனுடைய வெற்றி அக்செப்ட் பண்ணணும். புரியுதுல்ல? அப்படி ஏத்துக்கொள்ள முடியாம நீங்க அவன் ஜெயிச்சுட்டானே உள்ள வெதும்பினீங்கன்னா அதுதான் பொறாமை. புரியுதுல? அப்போ விளையாட்டுனா வெற்றி தோல்வி இருக்கும். நாம ஜெயிச்சா நம்ம சந்தோஷப்பட போறோம், இல்லையா நம்ம தோத்துட்டோமா ஜெயிச்சவனுக்கு கை கொடுக்கணும். அதான் நம்ம கிரிக்கெட்ல பாக்குறோம், பல விளையாட்டுகள்ல தான் பாக்குறோம். தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு கை கொடுத்துட்டு வருவாங்க, என்ன வாழ்த்து சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி வியாபாரத்தையும் அப்படிதான், நம்மளோட ஒருத்தன் மேல மேல போயிட்டு இருக்கானா அவனை வாழ்த்தணும், பாராட்டணும். பேசவே மாட்டாங்களையா? இல்ல அதுதாங்க ஐயா. ஆனா இந்த இடத்துல யாருக்கெல்லாம் அடுத்தவனுடைய வளர்ச்சி கண்டு பிடிக்கலையோ அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல பள்ளத்துல விழுந்துருவாங்க. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது பாக்குறதுக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, வேர்ல்டுலயே நம்பர் 1 இருக்கிறது அவ்வளவு சாதாரண காரியமா? உள்ளூர்ல சில பிசினஸ் சாம்பர்ல ஒருத்தர் வந்து தலைவரா இருந்தாலே இன்னொருத்தனை தலைவரா வரவிட மாட்டாங்க. அப்போ வேர்ல்டு வைடு ஒருத்தன் பணக்காரனா, நம்பர் 1 பணக்காரனா ஒருத்தன் வரான்னா சாதாரண விஷயமா? அப்ப அவனை பார்த்து எத்தனை பேர் பொறாமப்படுவாங்க? அப்ப யாரெல்லாம் பொறாமப்படுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பொறாமப்படுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது அவனுக்கு வளர்ச்சி. புரியுதுங்களா? அவனுக்கு அது வளர்ச்சி கொடுக்கும். நமக்கு அது தளர்ச்சியை தான் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல அழுக்காராமைனா பிறர் மேன்மை கண்டு பொறுத்து கொள்ளாமைதான் பொறாமை. ஓகேங்களா? அது இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. அடுத்தது வெக்காமை. 14வது அதிகாரம் வெட்காமை. வெக்காமைனா வெட்கப்படுதல், வெக்குதல். சரிங்களா? அப்போ வெட்கப்படுற மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது. எது வெட்கப்படுற மாதிரியான செயல்னா பிறருக்குரிய பொருளை தாம் அடைய விரும்புவது. பிறருக்குரிய பொருளை தாம் அடைய விரும்புறோம் இல்லையா, அந்த விருப்பமே வெட்கத்துக்குரியதுன்றாரு. அது இல்லாம இருக்கணும் வெக்காமை. இப்ப இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற நடவடிக்கை எல்லாமே தனி மனிதனை குறிக்கிறது. புரியுதுல? தனி மனிதனைத்தான் குறிக்கிறது. அதை நீங்க பார்த்துட்டே வரீங்க. அதுவும் மெயினா வந்ததுன்னா ஆண்களைத்தான் குறிக்கின்றது. நாம இன்னைக்கு வந்து ஆணும் பெண்ணும் சரிசமம், அதனால இந்த குரலை ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஆனா அதுல உள்ள இருக்கிற ஆழ்ந்த அர்த்தங்கள் அத்தனையுமே ஆண் தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவன், ஆண் தான் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவன் அப்படின்ற வகையில பார்க்கும்போது ஒரு ஆணுக்கான குரலாகத்தான் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? வெக்காமை அப்படின்னா பிறருக்குரிய பொருளை தாம் அடைய விரும்பாமை. பதினாலு அதிகாரம் ஆச்சுங்களா? 14 ஆமாங்கய்யா. அப்போ எப்போ அடுத்தவனுடைய மேன்மை கண்டு ஒருத்தனுக்கு பொறாமை வந்து விடுகிறதோ, அடுத்தவனுடைய பொருள் மீது ஆசைப்பட ஆரம்பிக்கிறானோ, அது ரெண்டுத்தையும் அடைய முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான்? இல்ல, அது ஒரு செயல் உருவாயிடும். அதாவது அடுத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியல, அடுத்தனுடைய பொருளை அடைய ஆசைப்படுறான், அது கிடைக்கல நமக்கு அப்படின்னும் போது அப்போ ஒரு செயல் ஆரம்பித்துவிடும். அதுக்கு பேரு தான் புறங்கூறுதல்னு பேரு.
புரியுதுல்ல? அதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அடுத்த அதிகாரம் புறங்கூறாமை. இது எல்லாமே எங்க வச்சிருக்காருன்னா இல்லறவியல்ல வச்சிருக்காரு. நீங்க அதை தான் கவனிக்கணும். என்ன காரணம்னா இல்லறவியல் தான் நமக்கு என்ன சொல்லுது? பற்றுவது அறம்னு சொல்லுது. அப்ப பற்றுவது அறம் என்றால் உருப்பொருள்கள் மீது பற்று வைக்கக்கூடிய இடம் எதுன்னா இல்லறம் தான். அப்போ இதெல்லாம் எதனால நிகழ்வுதுன்னா உருப்பொருளினால் நிகழ்வது இதெல்லாம். புரியுதுல ஐயா? அடுத்தனுடைய மேன்மை கண்டு அப்படின்னா அடுத்தனுடைய மேன்மை நீங்க எப்படி பார்க்க முடியும்? உருப்பொருளை தான் பாக்குறீங்க. ஐயா இவன் வீடு கட்டிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், பங்களா கட்டிட்டான், இவன் நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல நல்ல ட்ரெஸ் போடுறான், நகை வாங்கிட்டான் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் யார் பார்த்து உள்ள மிதும்புவாங்கன்னா இல்லறத்தான். அதனால இது எல்லாத்தையும் இல்லறவியல் வைக்கிறார். ஏன்னா அவன் தான் உரு என்னது உருப்பொருள் மீது கவனத்தை செலுத்தக்கூடியவன். செலுத்தணுங்கிறார் அவரு. சரி, ஏன்னா அங்க பற்றுவது அறம்னும் பொழுது இங்க அந்த பொருளை பற்றக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்துரும், இதெல்லாம் நீக்கணும்ன்றது தான் அவர் சொல்றாரு. அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் தேவையில்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில புறங்கூறாமை பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி இகழ்ந்து பேசாமை. அதுதான் அந்த அதிகாரத்திற்கான பொருள். புறங்கூறாமைன்னா என்ன அர்த்தம்? ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி இகழ்ந்து பேசுதல், பேசாமை. இதுல அது இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பயனில சொல்லாமை. அதாவது அடுத்தவங்களை பத்தி புறம் சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தபடி என்னது? பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது. பயனில சொல்லாமை. அதிகாரம் இல்லையா? என்னங்க ஐயா? 16. 16 இல்லறவியல்ல 16வது அதிகாரம் பயனில சொல்லாமை. அப்போ ஒரு சொல் பயன்படுதா பயன்படுதா நீங்க எப்படி கேட்டகரி பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை என்பது 4 கூறுகளை கொண்டது. யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும் இல்ல நீங்க போய் யார்கிட்ட பேசினாலும் நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வாழ்க்கையினுடைய 4 கூறுகளாகிய 1 சுயம், 2 குடும்பம், 3 தொழில், 4 சமுதாயம். இந்த 4த்துல எது ஒண்ணுத்துக்காவது பயன்படணும் அது. அப்ப நீங்க கேட்கணும். யாராவது வந்து உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா இந்த 4த்துல எதுக்காவது பயனான்னு நீங்க பார்க்கணும். இல்லைன்னா அந்த பேச்சு கட் பண்ணிடணும். ஒண்ணு உங்களுடைய சுயத்துக்கு பயன்படணும், இல்ல உங்க குடும்பத்துக்கு பயன்படணும், இல்ல உங்க தொழிலுக்கு பயன்படணும், இல்ல சமுதாயத்துக்கு பயன்படணும். இந்த 4த்துக்குமே அது பயன் தராது, அது வெட்டி பேச்சு அப்படின்னா அதை பேச வேண்டியதில்லை. அதுதான் பயனில சொல்லாமை. அது யார் பேசக்கூடாது? இல்லறத்தில் இருக்கக்கூடியும் பேசக்கூடாது. ஏன் எப்ப ஒருத்தன் துறவி ஆயிரானோ அவன் ஞானத்தை அடையத்தான் அவன் அந்த பாதையில போறான். அப்படின்னும் போது அவன் அந்த மாதிரியான தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டான். குறைஞ்சு போயிருக்கும் துறவியா ஆகும்போது. அதனால அங்க வைக்கல அவரு, துறவரத்துல வைக்கிற இல்லறத்துல வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது தீவினை அச்சம். சில தீய செயல்கள் செய்வதில் அச்சம் கொள்ள வேண்டும். இதுக்கு ஷார்ட்டா எழுதுனா என்ன எழுதுனீங்க? பயனில் என்னங்க ஐயா? பயனில சொல்லாமை. சொல்லாமைன்னு சொன்னீங்க. எவருக்கும் ஷார்ட்டா பயனில்லாத சொற்களை பேசாமை. சொல்லுங்க. பேசக்கூடாது. ம். ஓகே ஓகே. எவருக்கும் பயனில்லாத சொற்களை பேசாமை. அதுதான் அவர் எவருக்கும்ன்றாரு. நாம அதை 4 கேட்டகரைஸ் பண்றோம், அவ்வளவுதான். சுயம், குடும்பம், தொழில், சமுதாயம். இந்த 4த்துக்கு பயன் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா அது பேசாதீங்க. தீவினை எச்சம் இல்லறவியல்ல 17வது அதிகாரம் தீவினை எச்சம். அதான் தீய செயல்கள் செய்வதில் அச்சம் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. ம். ம்.
தீய செயல் செய்வதில் தீய அச்சம் செயல்களை கொள்ள செய்வதில் அச்சம் வேண்டும். கொள்ள வேண்டும். ம். இவருடைய அச்சத்தோடு அப்போ வள்ளுவர் என்ன பண்றாருன்னா வள்ளுவர் நாம் செய்யக்கூடிய குற்றங்களை 3ஆக பிரிக்கின்றார். 1 மனக்குற்றம், குற்றம், 2 சொற்குற்றம், குற்றம், 3 செயற்குற்றம். செயல் குற்றம். சரிங்களா? 3 வகையான குற்றங்கள். அதுல அவர் சொல்லக்கூடியது இந்த குற்றங்களை வகைப்படுத்தும் போது சரிங்களா, பிறனில் விழியாமை என்பது மனக்குற்றம், பொறையுடைமை என்பது மனக்குற்றம், அழுக்காராமை என்பது மனக்குற்றம், வெக்காமை என்பது மனக்குற்றம். இதெல்லாம் மனக்குற்றம் சார்ந்தது. புறங்கூறாமை என்பது சொற்குற்றம், பயனில சொல்லாமை என்பது சொற்குற்றம், தீவினை அச்சம் என்பது செயல் குற்றம். புரியுதுங்களா? அப்போ 3 வகையான குற்றங்களை எடுத்துரைக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாரு. சார் இன்னொரு தடவை முதல்ல இருந்து சொல்லுங்க சார். அதாவது நம்ம பார்த்துட்டு வந்த அதிகாரங்கள்ல இல்லறவியல்ல முதல்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனிய குரல், செய்நன்றி அடைய, நடுநிலைமை, அடக்கவுடைமை வரைக்கும், அடக்கமுடைமை, ஒழுக்கமுறை வரைக்கும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேண்டிய அதிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில. சரிங்களா? இதெல்லாம் என்ன? வேண்டிய அதிகாரங்கள். நீங்க எப்படி பிரிக்கணும்? எல்லா அதிகாரத்தையும் எப்படி பிரிக்கணும்னா வேண்டியது இது, வேண்டாதது இது. அப்போ இல்வாழ்க்கை, அது நமக்கு வாழ்க்கையில வேணும், டிக்கு. வாழ்க்கை துணை நலம் வேணும், மக்கட்பேறு வேணும், அன்புடைமை வேணும், விருந்தோம்பல் வேணும், இனிய குரல் வேணும், செய்நன்றி எழுதல் வேணும், நடுநிலைமை வேணும், அடக்கமுடைமை வேணும், ஒழுக்கமுடைமை வேணும். பிறனில் விளையாமனா வேண்டாதது. அப்ப வேண்டாதது ஏன் சொல்றாரு அப்படின்னா அது மனக்குற்றம், மனதால் செய்யக்கூடிய குற்றம். இல்ல பொறையுடைமை, இது வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம். இதுங்க பொறையுடைமை வேண்டுமா வேண்டாமா? வேண்டாதது, சில பொறையுடைமை வேண்டியது. வேண்டியது. சரிங்க, சரி. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பொறைனா என்ன? நமக்கு தீமை செய்தவரிடத்தும் தீமை சினம் கொள்ளாமல் செய்தாலும் கூட பொறுத்து கொள்ளுதல். சந்தோஷம். அப்ப அது வேணும். வேணும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு இது இல்ல, இதுல சொல்ற மாதிரி பொறையுடைமையோடு நீங்க இல்ல அப்படின்னா, பொறையுடைமையோடு நீங்க இல்லைன்னா அது மனக்குற்றம். புரியுதுங்களா? ஆ, அப்போ அது நமக்கு வேண்டியது. சொற்குற்றம். அடுத்தது அழுக்காராமை. ஐயா, அது என்ன குற்றத்தை சேர்ந்த சொற்குற்றம்? எதுங்கய்யா? பொறையுடைமை. பொறையுடைமை என்றது மனக்குற்றம். மனக்குற்றம் தான் அது. ம். ஏன்னா நமக்கு தீமை செய்ததும் சினம் கொள்ளாமல் பொறுத்து கொள்ளுது அப்படின்னா சினம் ஸ்டார்ட் ஆகிற இடம் மனம் தானே. ஓ, சரி சரி. அப்போ அது என்னன்னா மனக்குற்றம். அடுத்தது பாத்தீங்கன்னா அழுக்காராமை. அப்போ பிறர் மேன்மை கண்டு பொறாமை கொள்வது. சரிங்களா? பிறர் மேன்மை கண்டு பொறுத்து கொள்ளாமை தான் பொறாமைன்னு நம்ம பார்த்தோம். அந்த வகையில அழுக்காராமைன்றது மனக்குற்றம். வெக்காமை, பிறருக்குரிய பொருளை தாம் கொள்ள விரும்புவது. சரிங்களா? வெக்குதல்னா அப்ப வெக்காமைனா பிறருக்குரிய பொருளை தாம் கொல்ல விரும்பாமை, அதுதான் வெக்காமை. அப்ப அதுவும் மனக்குற்றம். சரிங்களா? அடுத்தது புறங்கூறாமை. புறம் கூறுறதுனாலே நமக்கு தெரியுது, பேசுற ஐட்டம்னு தெரிஞ்சு போகுது. அப்ப அது சொல் குற்றம். பயனில சொல்லாமை, அதுவும் சொல் குற்றம். அடுத்தது தீவினை அச்சம், அது செயல் குற்றம். அப்போ அழுக்காராமை நமக்கிட்ட இருக்கக்கூடாது, அது வேண்டாதது. வெக்காமை வேண்டாதது. புறங்கூறாமை வேண்டாதது. பயனில சொல்லாமை வேண்டாதது. தீவினை அச்சம் வேண்டியது. புரியுதுங்களா? தீவினை செய்வதற்கு அச்சப்படணும், அது நம்மகிட்ட வேணும்.
புரியுதுங்களா ஐயா? அப்போ புரியுது ஐயா. அப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு தலைவன், சரிங்களா, மனக்குற்றம் நீங்கி, சொல் குற்றம் நீங்கி, செயல் குற்றம் நீங்கி வாழ்ந்தானால் அவன் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதனாகத்தான் இருப்பான். சரிங்களா? அப்படி இருக்கிற நேரத்துல அவர் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தது தீவினை அச்சத்துக்கு அடுத்து இருக்கு பாருங்க. இந்த 3 குற்றங்களை நீக்கி வாழக்கூடிய மனிதன் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்வான்னா, ஒப்புரவு அறிதல். அதாவது சமுதாயத்திற்கு இணக்கமான மனிதனாக, சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக, சமுதாயத்துக்கு பயனுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிய வேண்டும். இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி வாழணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அவன் சமுதாயத்திற்கு உரியவனாக வாழ வேண்டும்ன்றது அவன் அறிய வேண்டும். அதெல்லாம் ஒப்புரவு அறிதல் அப்படின்னு போடுறாரு. ஒப்புரவுனா சமுதாயத்திற்கே கொடுப்பதுன்னு அர்த்தம். ஒப்புரவு அறிதல். அப்ப ஒப்புரவு என்ன? சமுதாயத்திற்கான அறங்களை அறிந்து செய்தல்னு பொருள். ஒப்புரவு அறிதல் என்றால் சமுதாயத்திற்கான அறங்களை அறிந்து செய்தல் என்று பொருள். எழுதியாச்சுங்களா? சமுதாயத்திற்கு வேண்டிய அறங்களை அறிந்து செய்தல், அதுதான் ஒப்புரவு அறிதல். இது 18வது அதிகாரம் இல்லறவியல்ல. அதுக்கு அடுத்தது சமுதாயத்திற்கு எவ்வளவு கவனமாக நீங்க செய்யணும்ன்றது சொல்லியிருக்காரோ அதே போல தனி மனிதனுக்கும் செய்யணும். அதுக்கு பேர் தான் அதுக்கு அடுத்த அதிகாரம் 19வது அதிகாரம் ஈகை. ஈகை. அப்போ தனி மனிதனுக்கு செய்வது ஈகை, சமுதாயத்திற்கு செய்வது ஒப்புரவு. ஈகைன்னா கொடுத்து வாழ்வது, தானம் செய்வது அப்படி வச்சுக்கலாம் ஐயா. இல்ல அதாங்கய்யா, ரொம்ப சிம்பிளா ரெண்டுமே கொடுக்கறதுதான். ஒப்புரவும் ஈகையும் ரெண்டும் கொடுக்கறதாங்கய்யா, ரெண்டுமே கொடுக்கறது. ஆனா என்ன வித்தியாசம்னா, ஈகைன்னா தனி மனிதனுக்கு கொடுக்கறது, ஒப்புரவு அப்படின்னா ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கறது. இப்போ ஒருத்தனுக்கு பசி, ஒருத்தனுக்கு சோறு இல்லை அப்படின்னு வந்து உங்ககிட்ட கையெழுதி நின்னா அதுக்கு என்ன பேரு? நம்ம கொடுத்தா ஈகை. யாசகம். இல்ல, அதான் யாசகம், அது பிச்சை. யாசகம் 10 பேர் வந்து கேட்டா சொல்லுவாங்க சார், சமுதாயத்துல வந்து ஒப்புரவு எவ்வளவுப்பா கொடுத்துட்டு இருந்தீங்க சமுதாயத்துக்கு, நானும் கொடுக்கணும் அதுக்காக கேக்குறேன்பாங்க. அதான். அப்ப 10 பேர் கேட்டா அதுக்கு பேர் என்ன? நன்கொடை. தனியால கேட்டா அது பேர் என்ன சொல்றோம்? யாசகம்ன்றோம். 10 பேரா வந்து கேட்டா நன்கொடைங்கிறோம். எப்படி? நீங்க தான் ஒரு ஆள் தான் கொடுக்க போறீங்க. அதை நீங்க தனி மனிதன் கொடுத்தா அதுக்கு வேற பேரு, 10 பேருக்கு சேர்ந்து கொடுத்தா வேற பேரு. அந்த பேர் தான் இங்க வள்ளுவர் கொடுத்திருக்காரு. தனி மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கொடுத்தல், பகிர்தல், அதுக்கு என்ன பேருனா ஈகைன்னு பேரு. சமுதாயத்திற்கே நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதற்கு ஒப்புரவுன்னு பேரு. அவ்வளவுதான். ரெண்டுமே கொடுக்கறது தான். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகேங்க. அடுத்தது இல்லறவியல் எங்கே நிறைவடைகிறது என்றால் 20வது அதிகாரமாகிய புகழிலே நிறைவடைகிறது. அப்போ ஒரு மனிதன் மனக்குற்றம் நீங்கி, சொல் குற்றம் நீங்கி, செயல் குற்றம் நீங்கி வாழ்ந்து அவன் சிறப்படைவதற்காக ஒப்புரவை அறிந்து ஈகை செய்து வாழ்ந்தானால் அவனுடைய வாழ்க்கை புகழ் கொண்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இல்லறத்தில் சரிங்களா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்பொழுது? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். புரியுதுங்களா? அப்ப ஏதாவது தரணும் இல்லையா? அப்போ வரலாறு என்கிற பக்கத்துல கொடுத்தவர்கள் பெயர் தான் வரலாறு இருக்கின்றது. நீங்க வரலாறு எடுத்து படிக்கிறீங்கன்னா எல்லாம் கொடுத்தவங்க. அது தலைவராகட்டும், சுதந்திர போராட்ட தியாகியாகட்டும், ஒரு அறிஞராகட்டும், அல்லது ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆகட்டும், யார் வேணா எடுத்துங்க, சமுதாயத்துக்கு கொடுத்தவங்க பேர் மட்டும்தான் வரலாறுல இருக்குது. வாங்கினவங்க பேர்லாம் இல்லை. சரிங்களா? அதுதான் அற்புதமான தமிழ் மகா வாக்கியம் என்று சொல்லும். வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு. வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு. இல்ல, அவர்களுடன் போட்டியிட்டு தோற்றவர்களுக்கும் வரலாறில் இடம் உண்டு. யாராவது வெற்றி பெறணும், யாராவது தோத்துருக்கணும் இல்லையா? அப்போ அவர்களுடன் போராடி அவர்களுடன் போட்டி போட்டு தோற்றவர்களுக்கும் வரலாறில் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்தவர்களுக்கு இடமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா, ஐபிஎல்ல எந்தெந்த டீம் மோதுச்சுன்னு லிஸ்ட் இருக்கும். ஆனா வேடிக்கை பார்த்தவங்க யாருன்னு லிஸ்ட் இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்துல அந்த டிக்கெட் வாங்கினவங்களை வச்சு அது ஒரு லிஸ்ட் கூட இருக்கலாம். ஆனா அது வரலாறுல கொண்டு போய் நம்ம சேர்ப்போமா? அப்ப ஆடின டீம் மொத்தமா நம்ம என்ன சொல்லணும்னா 5 லட்சம் பேர் கலந்துட்டாங்க, 10 லட்சம் பேர் கலந்துட்டாங்க, இவ்வளவு பேர் பார்த்தாங்க மொத்தமா சொல்லுமே தவிர பட்டியலா இருக்காது. அது தேவையும் கிடையாது. அப்ப என்ன வேடிக்கை பார்க்கறவங்க. அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கறத பல லட்சம் பேர் கோடிக்கணக்கு பேர் வேடிக்கையா பார்க்கறாங்களா, இல்ல இறங்கி விளையாடுறாங்களா அப்படின்றவங்களை பொறுத்து தான் அந்த வெற்றி இருக்கின்றது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல தன்னுடைய இல்லறத்துல இல்வாழ்க்கை என்கிற இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு சரிங்களா, என்ன பண்றான்? இல்வாழ்க்கை அங்க அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த வாழ்க்கை துணை நிற்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மக்கள் பேரு சரிங்களா, அதன் கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அன்புடைமை, அங்கிருந்து அந்த அன்பு சமுதாயத்தின் மீது பரவும் போது விருந்தோம்பல், அது வார்த்தைகளில் வெளிப்படுவது இனியவை குரல். இதற்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைத்ததற்காக எல்லாவற்றுக்கும் செய் நன்றி அறிதல். அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த சமுதாயத்திற்கு நடுநிலைமையோடு இருப்பான். நடுநிலைமை. அப்ப நடுநிலைமையோடு இருக்கக்கூடியவர்கள் அடக்கத்துடன் இருக்க வேண்டும், அடக்க உடைமையோடு இருக்க வேண்டும், ஒழுக்கமுடைமையோடு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 3 வகையான குற்றங்கள், மனக்குற்றங்கள்: பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெக்காமை என்கிற மனக்குற்றங்கள் நீக்கி, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை என்கிற சொற்குற்றங்களை நீக்கி, தீவினை எச்சம் என்கிற செயல் குற்றங்களை நீக்கி, இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக ஒப்புரவு அறிந்து தனி மனிதனுக்கும் கொடுத்து ஈகையை செய்து வாழ்பவன் எவனோ அவன் புகழை அடைவான் என்பதுதான் இந்த இல்லறவியலுடைய சிறப்பு. புரிஞ்சுங்களா? அடுத்தது ஆரம்பிக்கிறது துறவரவியல். சரிங்களா? 3வது இயல் துறவரவியல். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேரு. சரிங்களா? இது 3 தாண்டி கருத்தியலாக, அதாவது கருப்பொருளாக இருக்கிற அதிகாரம் என்ன? அருணகிரியா மியூட்ல இருக்குது. அருளுடைமை சார். இல்லைங்க, அன்புடைமை. அன்புடைமை. இல்லறவியல்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணையில மக்கள் பேரு தாண்டி இருக்கக்கூடிய கருப்பொருளாக இருக்கிற அதிகாரம் என்ன? அன்புடைமை. அன்புடைமை. சரிங்களா? அப்போ அது ஒரு வகையான இல்லறவியலுக்கு ஸ்டார்டிங். புரியுதுங்களா? அப்போ இல்லறவியலினுடைய கருப்பொருள் எதுன்னா அன்பு.
சரிங்களா? அப்ப இந்த இல்லறவியல் எல்லாம் கடந்து 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 ஒருத்தன் இப்ப துறவறவியலுக்குள்ள நுழைய போகிறானா, அந்த அன்பு என்னவா மாறணும்னா அருளாக மாறி இருக்க வேண்டும். அதுக்காக தான் முதல் அதிகாரம். இங்க கருப்பொருள் என்ன? அருளுடைமை. இல்லறத்துல இருக்கிறவனுக்கு முதல் கருப்பொருள் அன்புடைமை. துறவறவியலுக்குள்ள நுழைறவங்களுக்கு முதல் கருப்பொருள் என்னன்னா அருளுடைமை. புரியுதுல்லையா? அப்ப அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க. ஐயா அன்புக்கும் அருளுக்கும் தானே கேட்டீங்க? ஆமா. ஐயா அன்புன்றது நம்மளுக்கு உரியவர், அந்த மாதிரி நம்ம சுற்றத்தாரிடம் காட்டுறது ஐயா. அருள்ன்றது எல்லாரிடமும் காட்டுறது ஐயா. அவ்வளவுதான். அப்போ உங்கள் குடும்பத்தின் மீது மட்டும் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறைக்கு அன்புடைமை என்று பெயர். உங்கள் குடும்பத்தார் மீது நீங்கள் காட்டக்கூடிய அக்கறைக்கு என்ன பேர்? அன்புடைமை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மீதும் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறைக்கு அருளுடைமை என்று பெயர். அன்பு அருளாக மாற வேண்டும். புரியுதுங்களா? உங்க குழந்தை ஓடி போய் விழுந்துட்டான்னா உங்க மனசு எப்படி பதறுதோ, அதே மாதிரி உலகத்துல எந்த குழந்தை ஓடி போகும்போது விழுந்தாலும் உங்க மனசு பதறனா நீங்கள் அருளுடைமைக்கு தயாராகி விட்டீர்கள் என்று பொருள். அப்போ துறவுக்கு முதல்ல என்ன வேணும்? அருளுடைமை வேணும். சரிங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் உங்களுக்கு என்ன வேணும்? அக்கறை வேண்டும். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மீது அக்கறை வந்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஏன் பொருள் ஏன் பொருள் ஏன் பொருள்னு பிடிச்சி வச்சிருக்கீங்களா பொருள் எல்லாம், அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா விடுறதுக்கு பேர் தான் துறவு. அதாவது உலகத்துல ஒரு பொருட்கள் மீது உள்ள பற்றை துறப்பதினால்தான் அதுக்கு பேரு துறவு. புரியுதுங்களா? உலகத்தில் உள்ள உருப்பொருட்கள் மீதான பற்றை விடுவதற்கு பேர் தான் என்ன? துறவு. துரத்தல். அப்போ உருப்பொருட்களை துறக்கிறீர்கள் நீங்கள், அதனால அங்க துறவு. அப்ப துறவு ஏற்படும்னா முதல்ல உங்களுக்கு அருளுடைமை வேணும். அப்ப அருளுடைமை என்றால் என்ன? எல்லா உயிர்கள் மீதும் காட்டும் அக்கறை. சார் உருப்பொருள் பருப்பொருள் இது ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா அது உருப்பொருள், கையால தூக்குனீங்கன்னா அது பருப்பொருள். கையால எல்லாத்தையும் தூக்க முடியாதுல்ல. இப்ப பிளானட் இருக்கு, அது பருப்பொருள் தானே? என்னங்கய்யா? கோள்கள் இருக்கு, அது பருப்பொருள் தானே? இல்லைங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆ. இல்ல, இப்ப கோள்களுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கையில தொட்டு உணர முடியுமா இல்லையா? தொட்டு உணரலாம். இல்ல, நான் சொல்றது என்னன்னா அந்த பருப்பொருளுக்கும் உருப்பொருளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக சொல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நீங்க ஒரு ஆப்பிள வந்து கண்ணுல பாக்குறீங்க, இப்ப அது உருப்பொருள். அந்த ஆப்பிள கையில எடுத்துட்டீங்க, இப்ப அது பருப்பொருள். புரியுதுல்ல? ஏன்னா பருப்பொருள்னும் போது அதனுடைய நிறையும் எடையும் குறிப்பது. புரியுதுல்ல? அப்போ அதுக்கு நிறைய இருக்கிறது எடை இருக்கிறதா நீங்க கையில தொட்டுப்பதான்னு தெரியும், கண்ணால பார்க்கும்போது தெரியாதுல்ல. ஆனா உரு என்பது நீங்க கண்ணால பார்த்தாலே தெரியும். அதுக்காக அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். அப்போ எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ உருப்பொருளும் பருப்பொருளும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நீங்க கண்ணால பாக்குற வரைக்கும் அது உருப்பொருள், கையால எடுத்துட்டீங்கன்னா அது பருப்பொருள். அவ்வளவுதான். சரிங்க? ஓகே, அதுதான் சரி. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள உருப்பொருட்கள் மீதான பற்றை விடுவதற்கு அவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் அக்கறை வர வேண்டும். அப்படி அக்கறை வந்துவிட்டா அதுக்குதான் அருளுடைமைன்னு பேரு.
அடுத்த அதிகாரத்தை என்ன வைக்கிறாரு பாருங்க, புலால் மறுத்தல். இதை இல்லறத்திலே வச்சிருக்கிறான் இல்லையா, வைக்கக்கூடாது. அவன் வந்து அங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இல்லறத்தானுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது, தாம்பத்தியம் தேவைப்படுது, சரிங்களா? எல்லாரையும் கட்டி அமைச்சுக்கிட்டு போகணும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு அவரு, புலால் மறுத்தல்ன்றது இல்லறவியல் வைக்கல, துறவரவியல் வைக்கிறார். காரணம் என்ன, எப்போ நீங்க உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது பற்றி விடுகிறீர்களோ, உங்களுக்கு உலகத்தில் உள்ள உயிர்கள் மீது அக்கறை வந்து விடுகிறதோ, சரிங்களா, அப்பவே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. சரி, அசைவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம், இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். அசைவ உணவுக்கும் சைவ உணவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அசைவ உணவு சாப்பிடும்போது அந்த அதாவது எந்த மிருகம் சாப்பிடுறோமோ அதனுடைய குணங்கள் வந்து நமக்கு உள்ள பெனட்ரேட் ஆகும் இல்லையா? இல்லையா, ஒரு உணவை அசைவம் சைவம் எதை வச்சு பிரிக்கிறீங்கன்ற? ஒரு உயிரை கொண்டு கொன்று தின்றால் அசைவம். என்னங்க ஐயா? கொன்று தின்றால் அசைவம். ஒரு உயிரை கொன்று தின்றால் அது அசைவம். ஆமாங்க ஐயா, நீங்க மணத்தக்காளி கீரை சாப்பிடுறீங்கன்னா ஒரு உயிரை கொண்டு தானே சாப்பிடுறீங்க. கொண்டுதான் அதுவும் ஒரு இல்லையா, அதெல்லாம் பறிச்சிட்டீங்கன்னா அது மீண்டும் வளரும் ஐயா. இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. கீரையை பறிக்கலாம், ஒரு கீரையை பறிச்சுட்டா அந்த அது செடி ஐந்தறிவு வளரும். இல்ல. ஒரு கத்திரிக்காயை பறிச்சுட்டா அந்த செடி வளரும். இல்லைங்கய்யா, அது கரெக்டு தான். ஆனா நீங்க மொத்தமா பிடிக்கிட்டீங்கன்னா, இப்ப நெல்லுலாம் இருக்கு, நெல் அறுத்துடுறோம், அது மொத்தமா அறுத்த மாதிரி தான் இல்லைங்களா? நெல் விட்டு போயிடுது. இதெல்லாம் வந்து மொத்தமா எடுத்துற மாதிரி தானே வரும். அப்ப நெல்லாம் அசையுமா? காற்றில் அசையும். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், உலகம் முழுதும் பேசப்படுற சப்ஜெக்ட் சைவம் அசைவம். ஆனா பல பேருக்கு இதுக்கான தெளிவான விளக்கம் தெரியாது. எல்லாரும் நினைச்சீங்கன்னா அது உயிர் இருக்குது, உயிர் இல்லை, அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறதா நம்ம சாப்பிடுறோம். தாவரம் செடி கொடி எல்லாத்துக்கும் உயிர். அப்ப எதை வச்சு சைவம் அசைவம் பிரிக்கிறோம்? சொல்லணும் ஐயா, நீங்கள் மௌனம் காப்பது ஏன்? ஐயா என்ன சொல்றேன்னா, விட தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டேன்னா. இதுக்கு அறிவு கூட, ஐந்தறிவுக்கு கீழே உள்ளதெல்லாம் தாவரத்துல போயிடுது. இது அறிவு கூட உள்ளது விலங்கினத்தை அடிச்சு சாப்பிடுறோம். சரி, மீனுக்கு எத்தனை அறிவு? மீனுக்கு மூவறிவு. அப்ப அது வந்து நீங்க அது அசைவத்துல சேர்த்திருக்கீங்க. ஆமா, கல்கட்டாவில் அது கடல் புஷ்பம். முட்டை அதையோட இன்னும் முட்டை அறிவு கம்மி. அது இன்னும் அசைவம். அப்போ சைவம் அசைவத்தை எப்படி வகைப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு உயிர் இல்ல, ஒரு உயிர், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு உயிர் மண்ணிலிருந்து தோன்றினால் அது சைவம், சரிங்களா? இன்னொரு உயிரிலிருந்து தோன்றினால், இன்னொரு உயிரிலிருந்து, அதாவது மாமிச உடலிலிருந்து தோன்றினால் அது அசைவம். இல்ல, உயிரிலிருந்து உயிர் தோன்றினால் அது அசைவம். அப்படின்னா பால் அசைவம். என்னங்க ஐயா? அப்படின்னா பால் முட்டையெல்லாம் அசைவம் இல்லைங்க, பாலுக்கு உயிர் கிடையாது. இல்ல, இன்னொரு உயிர்ல இருந்து தான். அதான், ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் தோன்றினால் அது அசைவம். நம்பியார் பால் கூட குடிக்க மாட்டாரு, எந்த பால் சம்பந்தமான எந்த பொருளும் சாப்பிட மாட்டார். ஏன்னா அது மாட்டுல இருந்து வர்றதுனால. இல்ல, அவங்க வீகன் சொல்லுவாங்க. அதான் வேகனோ ஏதோ ஒண்ணு, அவங்க வந்து அதை கூட தொட மாட்டாங்க. ஆனா இங்க என்னன்னா, உங்களுக்கு அசைவம் சைவத்துக்கான வித்தியாசம் என்னன்னா, மண்ணிலிருந்து உயிர் தோன்றி வளர்ந்தால் அது சைவம், உயிரிலிருந்து உயிர் தோன்றி வளர்ந்தால் அது அசைவம். புரிஞ்சுங்களா? அப்ப புலால் மறுத்தல் அப்படின்னா அசைவ உணவுகளை உண்பதை தவிர்ப்பது என்று பொருள்.
உயிரிலிருந்து உயிர் தோன்றினால் அது அசைவம். ஆமா ஐயா ஆமாங்க ஐயா. இப்ப தாவரங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, தாவரங்கள் விதையாகுது இல்லையா, தாவர விதைக்கு உயிருக்கானா இல்ல. ஆ, அப்ப விதையா மாறும்போது உயிரற்ற பொருளா மாறிடுது. திரும்ப மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா அது உயிருக்கு வருது. அது புரியுதுங்களா? அப்போ உயிர் இல்லாத பொருளா மாறி மீண்டும் உயிர் பெறுகிறது தாவரங்கள்ல. ஆனா இதே விலங்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு உயிருக்கு தந்து உயிரணு சென்று கருமுட்டை அடைந்து அங்கிருந்து உயிர் உருவாது. அப்படியே உயிர் டிரான்ஸ்பர் ஆகிட்டே தான் இருக்குது. இங்க உயிரற்ற பொருளா மாறி உயிர் உருவாகல. புரியுதுங்களா? அப்ப உயிரிலிருந்து உயிர் தோன்றி வந்தால் அது அசைவம், அசையும் இனம். அப்போ முட்டை சைவமா அசைவமா ஐயப்பா? என்னங்க? முட்டை சைவமா அசைவம்? முட்டையில இருந்து உயிர் தோன்றது இல்ல, அதானே அதானே ஒரு செல். நம் கண்ணால பாக்குற சிங்கிள் செல் முட்டை தானே. அது வந்து ஒரு உயிர் செல் மாதிரி. அதுல இருந்து தானே உயிர் உருவாகுது. ஓகேங்க, புரியுதுல்ல? ஓகே. அப்போ இவங்க வந்து துறவரம் போன்றவங்க வந்து புலால் சாப்பிடக்கூடாதுன்றது துறவரத்தில் துறவரத்துல வந்தவங்க வந்து புலால் சாப்பிடக்கூடாதுன்றதுதான் என்னுடைய இந்த அதிகாரத்தினுடைய. புலால் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, உங்களுக்கு அருள் வேண்டும் என்றால், அதாவது அருள் கொண்டவரா நீங்க மாறினா எல்லா உயிர் மீதும் நீங்க அக்கறை வரணும்ன்ற. அப்ப எல்லா உயிர் மீதும் அக்கறை வரும்போது நீங்க எப்படி ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரும். புரியுதுங்களா? ஓ, வடலூர் வள்ளலார் என்ன பண்றாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாரு. ஓகேங்களா? நம்ம திருவண்ணாமலையில் இருந்த ரமணர் என்ன பண்றாருன்னா, ஒரு தடவை அவருடைய கோமணத்தை துவச்சு காய வைக்கிறாரு. ஒரு கொடிகயிறுல காய வைக்கிறாரு. அந்த கொடி வந்து என்னன்னா, அந்த மரத்திலையும் இந்த மரத்துக்கும் நடுவில் கட்டிருக்காங்க. அப்போ ஒரு மரத்துல வந்துன்னா ஒரு குருவி கூட்டு இருக்குது, அது முட்டை போட்டு வச்சிருக்குது. இவர் போடும்போது அதுல இருந்து ஒரு முட்டை விழுந்துருச்சு. புரியுதுல்ல? அது கொஞ்சம் விரிசல் விட்டு போச்சு. முட்டை விரிசல் இருந்துச்சுன்னா குஞ்சு வருமா? ஐயோ, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு வருந்துறாரு அவரு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படியே உடச்சு ஆப்பால் கிப்பால் போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கோவண துணியில கொஞ்சம் கிழிச்சு ஈரம் பண்ணி அந்த முட்டைய கட்டி வைக்கிறாரு. கட்டி வச்சு அப்படியே ஒட்டிக்கிச்சான்னு பாக்குறாரு. அது ஒட்டுற பக்குவம் வந்த பிறகு அதை மெதுவா அவுத்து திரும்ப அதை அடகாக்கிற அந்த இடத்துல வச்சு அந்த கோழின்ற அந்த பறவை அதோ அடகாத்து குஞ்சு பொறிக்குது. சரிங்களா? மற்ற எல்லாத்துல இருந்து குஞ்சு வெளியே வந்தாச்சு, இதுல இருந்து வரல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பதறி போறாரு, ஐயோ வரலையே அப்படின்னு. 3ஆவது நாள் அதுல இருந்து குஞ்சு வெளியே வருகிறது. அப்பதான் மனசு நிம்மதி அடைஞ்சாரு. அவருக்கு போன உயிர் அப்பதான் திரும்பி வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன காரணம்? அவர் துறவு மேற்கொண்ட காரணத்தினால அந்த அக்கறை வருது அவருக்கு. இன்னமும் கூட பார்த்துருப்பீங்க, இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம ரோட்ல எல்லாம் போவாங்க, எறும்புகள்லாம் டிராபிக் போலீஸ் மாதிரி சரிங்களா காமிச்சுட்டே போவான். எல்லாம் ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கன்னு. ஏன்னா அதுக்கு கூட துன்பம் நேரக்கூடாதுன்னு பார்க்கறதுதான். அந்த அந்த இடத்துக்கு போறாம இருந்துதான் நீங்க துறவு மேற்கொள்ளணும். புரியுதுங்களா? அப்ப இல்லறத்துல இருக்கும்போது பற்றுவதரம், துறவரத்துக்கு போகும்போது பற்றை விடுவதரும் போது நீங்க அடுத்த உயிரை கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த ருசியிலே நீங்க விடணும். புரியுதுல? அப்ப புலால் மறுத்தல்ன்றார் அவரு. இது புலால் மறுத்தல்னா, புலால்ன்றது இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு உணவு, நீ மட்டும் மறுத்து விடு, அவ்வளவுதான். ஏன்னா அவன் இல்லறத்தான் சாப்பிடக்கூடியது. அதனால அங்க வைக்கல அவரு புலால் மறுத்தல்ன்ற அதிகாரத்தை. நீ துறவுக்கு போகும்போது அங்க வைக்கிறாரு. எப்படி நாம மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோம் கூட, இன்னைக்கு கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்க, அன்னைக்கு மட்டும் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி நீங்க துறவரத்துக்குள் நுழைவதாக இருந்தால்
புலால் மறுங்கள். நீங்க வடலூர் வள்ளலாருடைய அந்த ஜோதி தரிசனம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க போட்டிருப்பாங்க, உள்ளே வருவதாக இருந்தால் புலால் மருத்துவர் மட்டும் உள்ளே வரணும்னு போட்டிருக்கோம். அதனால இன்னும் நான் அதுக்குள்ள நுழையாம இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் மறுக்கல புலால. அதனால என்னால அதுக்குள்ள நுழைய முடியல. யார் புலால் மறுத்துட்டீங்களோ அடுத்த செகண்ட் அதுக்குள்ள போலாம். புரியுதுல? அது வரைக்கும் அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. பல பேர் அதையும் தாண்டி சில பேர் போறாங்க நாங்க சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லி. அதான் அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்னன்னா புலால் மறுத்தல். அதாவது உயிர்கள் மீது எல்லா உயிர்கள் மீது அக்கறை வரணும். துறவரத்துக்குள்ள போகும்போது அதுதான் முதல் அதிகாரம் அருளுடைமை. சரிங்களா? அதுக்கு அடுத்த விட இம்மிடியட்டா வைக்கிறது புலால் மறுத்தல் தான். காரணம் என்னன்னா நீங்க இல்லறத்திலிருந்து எல்லாம் வரீங்க துறவரத்துக்கு. அதனால அங்க இருந்து நீங்க இங்க வரும்போது நீங்கள் விட வேண்டிய முதல் பற்று எதுன்னா ருசி. புரியுதுங்களா? நீங்க இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு வரும்பொழுது நீங்க பற்ற கொஞ்சம் கொஞ்சமா விடணும்ன்றார் வள்ளுவர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட வேண்டியதுல முதல் பற்று எதுன்னா ருசி. அதனாலதான் புலாலை விட சொல்றார். புரியுதுங்களா ஐயா? ஓகே. அப்ப முதல்ல விட வேண்டியது என்ன? ருசி. ருசியை விடணும். சரிங்களா? என்ன காரணம்னா நீங்க ருசியை விட்டா தான் உங்க மனம் இருக்கு பாருங்க, அதை ஒரே புள்ளியில ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இப்ப ருசியை விட்டீங்கன்னா உங்க மனசு வந்துன்னா உங்க கட்டுப்பாடு என்னன்னு தெரியும். அப்ப அடுத்து வைக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னு பாருங்க, தவம். தவம் தவம்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க துறவரம் மேற்கொண்டுட்டீங்க. உங்க துறவரத்தினால யாருக்கு என்ன பயன்? உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அது பயனாக மாறணும் அப்படின்னா நீங்க தவம் மேற்கொள்ளுங்க. அதாவது சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குதல்னு பேர். அதுக்கு பேரு தவம்னா. பல பேர் சொல்லுவாங்க இவன் ஒத்த காலில் நிக்கிறான் அப்படின்னு. ஒத்த காலில் நிக்கிறதுனா அப்படி இல்லை. மனசை ஒரு புள்ளியில் நிறுத்துவது என்பதற்கான வெளிப்பாடுதான் ஒத்த காலில் நிக்கிறது. ஐயா மீண்டும் விளக்கம் கொடுங்க ஐயா. அதாவது நம்ம பல திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்போம். முனிவர்கள்லாம் ஒத்த காலில் இருந்து தவம் பண்ணுவாங்க. சரில, அது எதுக்குன்னா ஒற்றை காலில் நிக்கிறதுன்னா மனம் ஒரு புள்ளியில் நிற்கிறது என்பதற்கான சில செயல் வடிவ வெளிப்பாடுதான் ஒத்த காலில் நிற்பது. என் மனசு ஒரு புள்ளியில நிக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த வெளிப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி ஒத்த காலில் நின்றுட்டா எல்லாம் கிடைச்சிடாது. எதுக்கு அது ஒத்த காலம்னா மனம் ஒரு புள்ளியில் நிற்கின்றது அப்படின்னு. குழந்தைங்களாம் அடம் பிடிப்பாங்களா ஒத்த கால நிக்கிறான்? ஒத்த கால நிக்கிறான் நம்ம சொல்லல. எவ்வா இவன் இதுக்காக அப்படியே ஒத்த கால நிக்கிறான் அப்படின்றாங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா மனம் ஒரு புள்ளியில நிக்க வைக்கிறான்னு அர்த்தம். அப்படி நின்னு சுக துக்கங்களை பொறுத்து சில சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குதலுக்கு என்ன பேருன்னா தவம்னு பேரு. ஐயா இப்போ இன்னொரு முறை டெஃபினேஷன் சொல்லுங்க ஐயா, எழுதுற மாதிரி. அதாவது தவம் அப்படின்னா ஒரு என்ன புள்ளியில் அர்த்தம்னா, இல்ல தவம்னா என்னன்னா சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குதல். சுக துக்கங்களை பொறுத்து சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய. அப்ப எதுக்காக நீங்க சுக துக்கங்களை எல்லாம் பொறுத்துக்கிறீங்கன்னா பிற உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான். நீங்க துறவியா மாறுறதே பிற உயிர்களுக்கு நன்மை செய்யறதுதான். சும்மா துறவியா ஆகுறது இல்ல. நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், எனக்கு இனிமேல் எதுவும் வேணா, நான் போய் காட்டுல உட்காந்துக்கிறதுக்கு இல்ல. அடுத்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நீங்கள் துறவை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால உங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குதல், அதுக்கு பேர் தான் தவம். அப்ப தவம்னா என்னன்னா மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துவதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா ஐயா? ஓகேங்க. சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குவது தவம்.
வலிமையாக்குவது தவம். ஆமாங்க ஐயா, ஓகே. அதுக்கு பேர் தவம். ஓகே, இன்னைக்கு தவம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, ஒரு 10 நிமிட வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்னைக்கு. ஐயா, புகழுக்கும் ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க. எதுவும் கொஞ்சம் நீட்டா போச்சு, நீளமா போன மாதிரி இருந்தது கொஞ்சம். புகழுக்கு புகழுக்கா? புகழுக்கு என்னன்னா, அறத்தின் வழி வாழ்வோருக்கு நிலைத்து நிற்கும் கீர்த்தின்னு பேரு. அறத்தின் வழி வாழ்வோருக்கு நிலைத்து நிற்கும் கீர்த்திக்கு பேர் தான் புகழ். அறத்தின் வழி வாழ்வோருக்கு நிலைத்து நிற்கும் கீர்த்தி, அதுக்கு பேர் தான் புகழ். கீர்த்தி. அப்ப அருளுடைமைனா என்ன? எல்லா உயிர்களின் மீதும் காட்டும் அக்கறை. கீர்த்தினா என்னங்க? கீர்த்தினா புகழ். புகழ். அடுத்ததுன்னா புலால் மறுத்தல் அப்படின்னா ஊன் உடலை உண்பதை தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம். தவம் சுக துக்கங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய மனதை வலிமையாக்குதல் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஓகேங்க. நடுவு நிலைமைன்றது வந்து அதாவது நடுநிலைமையோடு நடுவு நிலைமை. நடுநிலைமை யாராகினும் வேறுபாடு கருதாது நீதியில் நிற்கும் தன்மை. மனுநீதி சோழன்னு சொல்றோம் இல்லையா? பசு கூட அவரு நீதி வழங்கினாருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவர் அங்க நடுநிலைமை, எந்த சூழ்நிலையும் நடுநிலைமையோடு செயல்படணும். ஆமா, எல்லா எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும். ஆமா, இடது வலது பார்த்து அதுல நேரில் சமமா நிக்கணும் நீங்க. அதான் நடுநிலைமை. ஐயா, ஊன் உடம்பு உண்ணாதிருத்தல் புலால் மறுத்தல்னா, ஊன் என்றால் உடம்பு என்றால் ஒண்ணுதானே? என்னங்கய்யா? புலால் மறுத்தல்ல வந்து ஊன் உடம்பை உண்ணாதிருத்தல்னு சொல்றோம். அதான் ஊன் உடலை உண்பதை தவிர்த்தல். ஆமா, ஊனுனாலும் உடலுனாலும் ஒண்ணுதானேன்னு சொல்ல வந்தேன். ஊன்னாலும் உடல் தானே. இல்ல, அதாவது என்னன்னா உடலுடைய ஒரு பார்ட்டு தான் ஊன். மொத்தமா சேர்ந்தனா அது உடல். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டுல ஐயா அந்த தொடப்பகுதியா பார்த்து ஒரு 1/2 கிலோ போடுங்கயான்னு. சரிங்களா? அதுக்கு என்ன பேரு? சதப்பகுதின்னு பேரு. அப்ப அந்த சதப்பகுதின்னு சொல்லிங்க பாருங்க, அதான் ஊன். அது எல்லாம் நிறைய சதப்பகுதி மொத்தமா சேர்ந்ததுன்னா அது உடல். புரியுதுல்ல? சரிங்க சரிங்க. நீங்க ஒரு சதையை எடுத்துட்டீங்கன்னா கூட அது ஊன்னு சொல்லிக்கலாம் சார். ஆனா அது உடல்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுல. மொத்த சதப்பகுதியும் சேர்ந்ததுதான் உடல். ஒரு சதப்பகுதி மட்டும் இருந்தா அது பேர் ஊன். புரிஞ்சுச்சா? புரியுது. வேற ஏதாவது கேளுங்கய்யா. சிவபாலன் ஐயா எப்போ வந்தீங்க? அன்மியூட் மட்டும் சொல்லுங்க ஐயா. முதல்ல வந்துட்டீங்களா? ரொம்ப நேரமா ஆளை காணாமே. சரி, எதுவும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட், அதனால கொஞ்சம் மூக்குல ஒரு திராவமா ஊத்திட்டு இருக்கு, அதனால பரவாயில்லைங்க, நீங்க மியூட் பண்ணீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு சரியா தெளிவா கேட்கல. ஓகே, மற்றவங்க சொல்லுங்க. இன்னைக்கு பயிற்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களையோ கேள்விகளோ எதனும் இருந்தாலும் கேளுங்கள். ஹலோ. எதுவும் இல்லையா? அடுத்து போறேன். எதுவும் இல்லையா? அப்ப நிறைவு செய்யலாமா? மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். சரிங்களா? ராஜபாலாஜி சார், உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குதா? நான் செல்வந்தராவதுக்கு திருக்குறள் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்குதா அப்படின்ற கேள்வி ஏதாவது இருக்குதா? படிக்கணும், கண்டிப்பா கட்டாயம் படிக்கணும். கேள்வி எதுவும் இல்லை. சரிங்கய்யா, அப்ப மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.